எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ எஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்லேயே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த 15 மினிட்ஸ் ஹையை வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம அதுலேருந்து நம்ம பை சினாரியோ பார்க்கலாம். ஸ்டாப் லாஸை இந்த சப்ளை கீழே இருக்க டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதோட டார்கெட் எங்கே வச்சுருந்தேன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த ரீடெஸ்ட் ஏரியா. இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக நிற்கிறதுமே அந்த ஏரியாவில் தான் நிற்குது. அப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் இப்போ நிற்குதுங்கிறது ஒரு சைடு. இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் ஏரியா. கரெக்டாக இந்த இம்பல்ஸுக்கு கரெக்டாக அந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் தான் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட்டு நிற்குது. அதை அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஏஎம்டி மாதிரி ஒரு கன்சால்டேட் மெத்தட் மாதிரி மார்க்கெட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு 2 நாள் அதில் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அதில் இருந்தால் மார்க்கெட் ஏன் மூவ் ஆகலைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன கன்சால்டேட் பண்ணுற மாதிரி. இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து இப்போ நம்ம இதுலேருந்து ரிவர்சல் இப்போ இதுலேருந்தே நம்ம செல் கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா செல் நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போயிருக்கு. 15 மினிட் ஸ்ட்ரக்சர் வச்சு போயிருக்கு. அப்போது நம்மளுக்கு இங்கே 15 மினிட் ஸ்ட்ரக்சர்னா இப்போ நம்மளுக்கு அதே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்த பிறகு தான் நம்ம செல்லுக்குள்ளே இது பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பைக்குள்ளே ட்ரேடு தான் பார்க்கணும், செல்லுக்குள்ளே ட்ரேட் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று வாட்ச் பண்ணிங்கன்னா 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஏஎம்டி மாதிரி, இது ஒரு சின்ன அக்குமுலேஷன் மாதிரி. இந்த இடம் ஒரு சின்ன அக்குமுலேஷன், இப்போ மேனிகுலேஷன் கீழே நடந்திருக்கு. இனி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் என்ன ஆரம்பிக்கும். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் லோ ஒன்று இதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் ஸ்வைப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸோட மேலே க்ளோஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து மேலே இப்போ கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை பை சைட் செல் சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு நேராக பை சைட் லிக்விடிட்டி மேலே போகும். அப்போ இத்தனை நாள் இது ஃபுல்லாகவே 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து இது ஃபுல்லாகவே இன்சைட் பார் இருந்துச்சுல, இது ஒரு இன்சைட்லேயே ஒரு சின்ன அக்குமுலேட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு அக்குமுலேட் பண்ணி கீழே அக்குமுலேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. இனி கீழே இருக்க ஒரு இதில் இருக்க 4 ஹவர்ஸ் கேண்டில் ஒன்ஸ் இதில் 4 ஹவர்ஸ் கேண்டில் கீழே வந்து இதை ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த 4 ஹவர்ஸ் கேண்டில் ஒரு பையிங் சினாரியோ உங்களுக்கு கிடைச்சா அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் பை ட்ரேடு கொடுத்துடலாம். இதுலேருந்து நம்ம ஒரு பை ட்ரேடை கொடுத்து ஸ்டாப் லாஸை இந்த சோனுக்கு கீழே டார்கெட்டை மேலே எக்ஸ்ட்ரீம் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ரீடெஸ்ட் ஏரியாவை கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது. அப்போ டார்கெட் ஹியூஜாக நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போ ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக கொஞ்சம் சோனுக்கு கீழேயே கொஞ்சம் வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக. சப்போஸ் ஸ்டாப் லாஸை லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு கூட, ஆனால் இந்த அபோவ் இந்த ரேஞ்ச் இந்த வேல்யூவில் வந்து அவங்க வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சுட்டாங்க அப்படின்னா ரிட்டன் மார்க்கெட் கீழே வந்துட்டு ரிட்டன் அடுத்த ஹை ஷிஃப்ட் ஆன பிறகு தான் மேலே போகும். இப்போ இதில் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் லிக்விடிட்டி ஸ்வைப் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த இதிலே பை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அந்த இதில் வச்சுட்டு நம்ம மேலே எக்ஸ்ட்ரீமுக்கு டார்கெட் பண்ணலாம். இல்லை இப்போ இதுலேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. கீழே இருந்து மார்க்கெட் வரும்போதே 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் நமக்கு வருது. அப்போ மார்க்கெட் இப்போ நிற்கிறதுமே கரண்ட் இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா தான். இப்போ இந்த இம்பல்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஹை கன்ஃபார்மாக வந்து போன வீக்கே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ரேலியாக போயிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் வரும். அந்த ரீடெஸ்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்து நீங்கள் பை கொடுங்க அப்படிங்கிறதுல நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன். 4 ஹவர்ஸ் கேண்டில் சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாக 4 ஹவர்ஸில் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அப்போ அடுத்த புல் பேக் கொடுத்து அவங்க மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை மார்க்கெட் ரேலியாக பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ ரீகரெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க, நிறைய பேர் ரீகரெக்ஷனில் தான் நிற்கிறாங்க. நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன். போயிட்டு இதில் வந்துட்டு ரிட்டன் மறுபடியும் இங்கே அக்ரெசிவாக பிரேக் பண்ணுவாங்க. கொஞ்சம் லிக்விடிட்டிக்கு கீழே ஒரு லிக்விடிட்டி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே பிரேக் பண்ணுவாங்க. இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதை நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன். இப்போ இதுல இருந்து நம்ம செல்லுக்குள்ளே பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் வந்து பை ட்ரேடு தான், பை ட்ரெண்ட் தான். நம்ம செல்லுக்குள்ள இது பார்க்க வேண்டாம். இப்போ இதுல இருந்தே நமக்கு செல்லுக்குள்ளது அப்படி செல்லுக்குள்ள சேஞ்ச் ஆகுதுனாலும் இப்போ முதல் சினாரியோ என்ன நடந்திருக்குன்னா இப்போ இதுல வந்து 15 மினிட்ஸோட ரீசன்ட் ஐடியம் இங்கே இருக்கு அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இது வந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸோட ரீசன்ட் ஐடியம். இந்த ஐடியமா அவங்க இன்னும் பிரேக் பண்ணலை. அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இந்த பிளாக் கலர் லைன் ப்ளூ கலர் இந்த இதுதான் 15 மினிட்ஸோட ரீசன்ட் ஐடியம். அப்போ இந்த ஐடியமை ஃபஸ்ட் அவங்க கேண்டிலில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹை கன்ஃபார்ம் ஆகும். இது வந்து 15 மினிட்ஸோட ரீசன்ட் ஐடியம்.
நம்மளுக்கு இந்த கை எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த புல் பேக் அவங்க இதில் இப்போ எடுத்திருந்தா கூட மார்க்கெட் வந்து இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும்போது ரிட்டன் மார்க்கெட் இந்த கீழே உள்ள ஸ்ட்ரெச் இந்த ஹை கன்ஃபார்ம் ஆனப்போ ரிட்டன் இதில் அடிச்சா நம்மளுக்கு பிஓஎஸ் ரிட்டன் மார்க்கெட் இந்த லோவை நம்மளுக்கு எடுத்த பறவு தான் செல்லுக்குள்ள செட்டப் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் செல்லுக்குள்ள செட்டப் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி இப்போ இதில் 15 மினிட்ஸ் லோ ஐடிஎம் ஃபார்ம் பண்ணி இதை எடுத்தா கூட இவங்க இந்த ப்ரைஸ் டு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப வேரியேஷன் அரௌண்ட் ஒரு 700 பிப்ஸ் 800 பிப்ஸுக்கு கேப்பில் தான் இது இருக்குது இந்த ரெண்டு. பெரும்பாலும் இவ்வளோத்துக்கு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க ஒன்று இதை ஐடிஎம் அப்படி இது பண்ணிட்டு ஒரு இதில் கூட 4 hour ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரிட்டன் இந்த ஐடிஎம் எடுத்தோன்னா இப்போ ஸ்கை கன்ஃபார்ம் ரிட்டன் அடிச்சா பிஓஎஸ் தான். அது நம்மளுக்கு 4 hours ஐடிஎம்மாக கூட நமக்கு இது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஒன்ஸ் நமக்கு இதில் 4 hours ஐடிஎம் நமக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ 4 hours ஐடிஎம்மும் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அடுத்த சான்சஸ் இருக்குது. இதில் 4 hours ஐடிஎம் ஃபார்ம் பண்ணி கூட அவங்க ரிட்டன் இதை பிரேக் பண்ணி இப்படி கூட அந்த மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான், இன்னும் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்தவங்க பெரும்பாலும் ட்ரேட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ எதுவும் நடக்கலாம். அப்போ இப்போ மார்க்கெட் வர்றது வந்து இப்போ இதுலேருந்து யாரும் இப்போ இந்த சினாரியோ சிலவங்க இதுலேருந்தே சிலவங்க ட்ரேட் எடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் நிற்கு. இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸில் தான் அந்த மார்க்கெட் நிற்குது. இப்போ உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும், இப்போ இதில் ட்ரேட் எடுப்போம், போன வீக் இந்த இதில் ட்ரேட் எடுக்காதவங்க இந்த வீக்கில் கூட நம்ம ஒரு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் நிற்குது. அப்போ இந்த கரெக்ஷன் ஃபேஸில் வந்து நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கலாம்னா ஒன்று அதில் லிக்விடிட்டி ஸ்வைப் ஆகுதான்னு பாருங்கள். 4 hours கேண்டில் லிக்விடிட்டி ஸ்வைப் ஆகுதான்னு பாருங்கள். 4 hours கேண்டில் லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணி அடுத்த கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸில் மேலே வச்சுட்டாங்க. அது மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துகிட்டு போக நீங்கள் அதில் பை கொடுத்துருங்க. இன்னும் கரெக்டாக இதுவும் ஒரு ரீடெஸ்ட் ஏரியா தான். இப்போ மார்க்கெட் நிற்கிற இடமும் ஒரு ரீடெஸ்ட் ஏரியா, கரண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் ஏரியா. அதேமாரி இதில் இன்னொரு சினாரியோ பார்க்கணும். என்ன சினாரியோ பார்க்கணும்னா இதில் 4 hours கேண்டிலில் வந்து அவங்க கீழே இந்த ரீடெஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக அன்னைக்கு கீழே வருதோ இல்லையோ அடுத்த நாள் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிட்டு கூட அவங்க கீழே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 4 hours கேண்டிலில் க்ளோஸ் வச்சுருக்காங்களா பார்க்கணும். நம்ம இந்த ரீடெஸ்ட் ஏரியா 15 மினிட்ஸ் கேண்டில் 1 hour கேண்டில் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நம்ம 4 hours கேண்டில் பார்க்கலாம். அந்த 4 hours கேண்டில் ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரீம் வந்த பிறகு இதுலேருந்து ஒரு பை சினாரியோ பார்த்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லை அவங்க 4 hours கேண்டில் க்ளோஸ் வைக்கல, இதுலேருந்தே 4 hours கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்குறாங்க, நம்ம என்கல்ஃபிங் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஒரு பை ட்ரேடை நம்ம இதுலேருந்தே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி ஜோனுக்கு கீழே நம்ம வச்சுக்கலாம். அதனால் இந்த இடத்துல ஒரு 4 hours கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு ட்ரேட் எடுங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இப்போ இதில் ஒரு ஏஎம்டி ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ உள்ள மைனர்லேயே ஒரு சின்ன ஏஎம்டி மாதிரி கேண்டில்குள்ளேயே எல்லாமே இன்சைட் பாராக ஒரு அக்குமுலேட் பண்ணுறாங்க. அது வந்து அக்குமுலேட் பண்ணி கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும். இதில் இப்போ இன்னொரு சினாரியும் நடக்கும். இது வந்து ஒரு சினாரி. இப்போ நம்ம வந்து மெயினாக ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போனோம், ட்ரெண்டோட தான் போனோம். இதில் இன்னொரு சினாரி நடக்கும். என்ன பண்ணுவாங்க, இப்போ இதில் உள்ளே அக்குமுலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்சைட் பாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேலே மேனுக்குலேட் பண்ணிட்டு கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ மேலே இதை சிலவங்க இதுல இருந்து ஸ்கேல்பிங் பண்றவங்க நீங்க இதுல இருந்து கூட ஒரு செல் ட்ரேட் எடுக்கலாம். ஸ்கேல்பிங் பண்றவங்க தான், மற்றபடி யாரும் செல் ட்ரேடு போகாதுங்க. இதுல ஸ்கேல்பிங் பண்றவங்க இதுல கூட ஒரு இது வச்சுட்டு டார்கெட் அதே மாதிரி இந்த லோ வரைக்கும் ஒரு டார்கெட் பண்ணலாம். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் வரும். ஒரு 1:3 கூட நமக்கு ஒரு ப்ராஃபிட்டா நமக்கு புக் பண்ணலாம். ஆனா இந்த இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. இது எங்க டிஸ்ட்ரிபியூட் இது வந்து எங்க மேனிகுலேட் ஆகுதுன்னு பாருங்க. மேலே மேனிகுலேட் ஆகுதா கீழே மேனிகுலேட் ஆகுதான்னு பாருங்க. மேலே மேனிகுலேட் ஆச்சுன்னா மேலே இருந்து செல்லு, கீழே மேனிகுலேட் ஆச்சுன்னா கீழே இருந்து பை. அதே மாதிரி ஓவரால் இந்த ரீடெஸ்ட் ஏரியா வந்த பிறகு ஒரு 4 hours கன்ஃபர்மேஷனை பார்த்து இதுல வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பை ட்ரேடாக கொடுத்துட்டு இந்த டார்கெட் மேலே எக்ஸ்ட்ரீமே நம்ம அந்த ட்ரிப் வச்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இதில் பிரேக் பண்ணலாம் அப்படின்னா மேலே கண்டிப்பாக இந்த ட்ரிப்லாம் பிரேக் பண்ணிடுவாங்க. அக்ரெசிவாக இந்த ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே டார்கெட் எக்ஸ்ட்ரீம் இந்த ஹை கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்த பிறகு தான் நம்ம செல் ட்ரேடுக்கு போகணும். அது வரைக்கும் செல் ட்ரேடு போகக்கூடாது, அது வரைக்கும் பை ட்ரேடு. அதனால் இப்போதைக்கு எல்லாமே பை ட்ரேடு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வரும்போதும் ஒரு பை ட்ரேடு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்து நீங்கள் பை ட்ரேடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.